இங்க பாருமா பிரீத்தி, இந்த வீட்டுல தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, என் மருமகளா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்ல செல்லம்மா வளர்த்த என் ஒரே பொண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒரே தண்டனை தான். என் பொண்ணு மட்டும் தப்பு பண்ணல, இந்த விஷயத்துல நானும் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஏன்னா இவ போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்தி செஞ்ச தப்ப மறைச்சிருக்கா. ஆனா நான் உண்மை என்னன்னு சரியா தெரிஞ்சுக்காமலேயே உனக்கு தண்டனை கொடுக்க பார்த்தேன். இன்னைக்கு என் பொண்ணு மட்டும் இல்ல, நானும் ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். நாங்க 2 பேரும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் பிரீத்தி. அதனால நீ என்ன தண்டனை கொடுக்க நினைச்சாலும் கொடுக்கலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. இல்ல பிரீத்தி, தப்பு யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். பெரியவங்க சொல்வாங்கல்ல, பொண்ணு எப்பவுமே அம்மாவோட நிழல்னு சொல்வாங்க. ஆனா இன்னைக்கு என்னோட நிழலால நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். நீ இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தவ தானே சவிதா? இந்த வீட்டோட சட்டத்திட்டங்கள் என்னன்னு உனக்கு தெரியும். நம்ம சம்பிரதாயங்களை அதிகமா கடைப்பிடிக்க வேண்டியது நீ தானே. ஆனா அப்படி செய்யல. இந்த வீட்டோட சட்டத்திட்டங்களை நீ மீறி இருக்க. இந்த வீட்டுக்குள்ள ஏன் அனுமதி இல்லாம முட்டை கொண்டு வந்திருக்க. அப்புறம் எல்லாத்த விடவும் நீ செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? செஞ்ச தப்ப நீ போய் சொல்லி மறைச்சதுதான். நீ செஞ்ச தப்புக்கான பழிய பிரீத்தி மேல சுமத்தன. இவளுக்கு நான் தண்டனை கொடுத்த போது உன்னோட மனசாட்சி உன்னை உறுத்தல? உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா? ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது சவிதா, நான் உன்னை வளர்த்த விதம் சரியில்லை. தப்பு ஏன் மேலதான் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பண்ண தப்ப நீ ஒத்துக்காம இருந்துட்ட. நீ இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவ, அதனால உன்னை நான் வெளியே அனுப்ப முடியாது. ஆனா கண்டிப்பா நான் உனக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன். இனி வரப்போற இந்த 5 நாளைக்கும் இந்த வீட்டோட எல்லா வேலைகளையும் நீ மட்டும் தனியா பண்ணணும். உன்னோட வேலை, சந்தியாவோட வேலை, மீனாட்சியோட வேலை, பிரீத்தியோட வேலை எல்லாத்தையும் நீ தான் பண்ணி ஆகணும். சமையல் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, சுத்தம் பண்றது எல்லா வேலையும் நீ தான் செஞ்சாகணும். சமையல் கட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி தூய்மையா வச்சுக்கணும். யாரும் வந்து உனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. நானும் உன்னோட அப்பாவும் போய் சந்தியாவை ட்ரெயினிங்காக விட்டுட்டு வர வரைக்கும் இந்த வீட்டுல பாத்திரம் கழுவுறதுல இருந்து எல்லா வேலைகளையும் நீ தான் செஞ்சாகணும். எனக்கான தண்டனை என்ன தெரியுமா சவிதா? இதையெல்லாம் நீ பண்ணும்போது அதை பார்த்து நான் வேதனைப்படணும். எதையும் பேச முடியாம மௌனமா நிக்கணும். இல்ல சூர்யா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீட்டோட சட்டத்திட்டங்கள் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும். அது இந்த வீட்டோட மருமகளா இருக்கட்டும், இல்ல பொண்ணா இருக்கட்டும், எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். எனக்கு எந்த பாரபட்சமும் இல்லை. இங்க பாரு பிரீத்தி, நீங்க 2 பேரும் நாளைக்கு கடையை திறக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. அப்புறம் மீனாட்சி, போ, நீ போய் கண்ணனை பாத்துக்கோ. நானும் போறேமா. வா. இங்க பாரு சவிதா, போ, போய் உன்னோட வேலைகளை ஆரம்பி. அம்மா சந்தியா, இன்னைக்கு இங்க நீ மட்டும் இல்லைன்னா எனக்கே தெரியாம நான் இன்னைக்கு மிகப்பெரிய தப்ப செஞ்சிருப்பேன். அதனாலதான் சொன்னேன் சந்தியா, நீ இங்கிருந்து போக கூடாது. இங்க பாருமா, இந்த வீட்டுக்கும் இந்த குடும்பத்துக்கும் கண்டிப்பா நீ தேவை. இந்த குடும்பத்தை விட்டு எப்பவுமே நீ பிரிஞ்சு போக கூடாது.
சரி இருக்கட்டும். போம்மா, நீ போய் உன்னோட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க. நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் எதுவுமே எடுத்து வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நாளைக்கு பிரீத்தியோட கடை திறப்பு விழா வேற இருக்கு. நாள் முழுக்க அங்க இருக்கிற வேலையை பார்க்கவே சரியாயிடும். போ சூர்யா, போய் அவளுக்கு உதவி பண்ணு. நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க. வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சரோஜா, ஏன் நிலைமை இவ்வளவு மோசமாயிடுச்சு? கடவுளே, இந்த குடும்பத்தை காப்பாத்துப்பா. சந்தியா ரொம்ப சோகமாக இருக்காங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் 11 மாதம் ட்ரைனிங்காக சந்தியா வேற ஊருக்கு போக போகிறாங்க. இல்லை, அதனால சந்தியா இங்கே இருக்க போகிற 48 மணி நேரமும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். எந்த குறையும் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கணும். இவர் கூட நான் ஒண்ணா இருக்கிறதுக்கு 48 மணி நேரம் தான் இருக்கு. இந்த நேரங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப நினைவுள்ளதா ஆக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த நினைவுகள் எல்லாத்தையும் வச்சு அவர் 11 மாசம் நிம்மதியா இருக்க முடியும். தேங்க்ஸ் சந்தியா. இதை உங்கள் பாக்ஸில் வச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்குங்க? தேங்க்யூ. வாங்க. சந்தியாக்கா, அக்கா நான் எதுக்கு வந்தேன்னா, நீங்க எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இல்ல பார்லர் பொருள் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? அது வந்து என்னன்னா, மோகனுக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கான். அப்புறம் காலைல ஏதோ ஃபைல் சப்மிட் பண்ணணும்னு சொன்னாரு. அதனால அவரால் எனக்கு உதவி பண்ண முடியலக்கா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க 2 பேரும் என் கூட வந்து கொஞ்சம் உதவி பண்றீங்களா? இந்த மாதிரி பேசுறேன். வீட்டு வேலையை பண்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? வா போலாம். இதோ நான் என்னோட பேக்கிங்கும் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். என்னங்க, நீங்களும் வரலாம்ல? வாங்க போலாம், வாங்க. ஐயோ என்னாச்சு? ஐயோ அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? ஒன்றும் இல்லை கஸ்தூரி. உன்னோட சந்தியா அன்னைக்கு நான் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஒன்றும் ஆகல. வா. சந்தியாக்கா, வீட்ல இன்னொரு கர்டன் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
சந்தியானி, சூர்யாயா, நீங்க 2 பேரும் இப்படி ஒன்னா எல்லா வேலையும் செய்யறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி 2 பேரும் கொஞ்ச நேரமாவது தனிமையில இருக்கீங்கல்ல? அதுவும் இல்லாம 11 மாசத்துக்கு அப்புறம் தானே பார்க்க முடியும் இல்லையா? ஐயோ, ஆஃப் ஆக மாட்டேங்குதே. கஸ்தூரி, அது என்கிட்ட கொடுத்தாங்க அண்ணி. கஸ்தூரி, நீ எதுக்கு இந்த ஹேர் ட்ரையர் ஆன் பண்ண? ஐயோ அண்ணி, நான் எதுவுமே ஆன் பண்ணல. எப்படி இது ஆன் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. கஸ்தூரி, இதுல இருந்து சூடாதான் காத்து வரும். என்ன, இதுல இருந்து சூடாதான் காத்து வருமா? சந்தியானி, உங்களுக்கு எதுவுமே ஆகலல்ல? சத்யா, கஸ்தூரி, என்னங்கய்யா? எனக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கு. போய் நம்ம எல்லாருக்கும் சூடா டீ போட்டு கொண்டு வரியா? ஆஹா, இப்பயே கொண்டு வர சூர்யாயா. சந்தியாக்கா, நான் போய் டீ கூட சேர்த்து வேற ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வரேன். சந்தியா, வாங்க உட்காருங்க. என்னங்க அது? இப்ப எதுக்கு இதெல்லாம்? நானே பண்ணிக்கிறேன். ஐயோ சந்தியா, உங்களுக்கு எவ்வளவு அழகான முடி, அது இப்படி களைஞ்சு போனா நல்லாவே இருக்காது.
இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னோட ஞாபகம் வரும்ல? சந்தியா, இது வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சதே இல்லை. நீங்க போனதுக்கு அப்புறம் எப்படி தனியா இருக்க போறேன்னு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னோட ஞாபகம் வரும்ல? இல்ல, சந்தியா, நான் இது வரைக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சதே இல்லை. நீங்க இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னை விட்டு நீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என் ஞாபகம் வரும்ல? இல்ல. எல்லாரும் தயாரா இருக்கீங்கல்ல? வாங்க போலாம், நேரம் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷத்தை, இன்னும் எல்லாரும் ரெடியாகி வரல. சவிதா இன்னும் ரெடியாகி வரலையா அத்தை? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரோட அலங்காரமும் முடிஞ்சிருச்சுன்னா கீழே இறங்கி வர வேண்டியது தானே? கண்ணா, சூர்யா, சந்தியா, நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? சரோஜா, இதோ பாரு, இது நல்லா இருக்குல்ல? ஹா, இங்க பாரு பிரீத்தி, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டல? செஞ்சுட்டேன் அத்தை. இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க மீனாட்சி? நீ வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அத்தை வந்துட்டேன் அத்தை. இதோ வந்துட்டேன் அத்தை. கூப்பிட வேண்டியவங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டல? வந்து வந்து அது வந்து அத்தை, நைட்டு முழுக்க எனக்கு அது. அம்மா, நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேம்மா. சரி. அது வந்து என்னன்னே தெரியல அத்தை, எனக்கு ரொம்ப பல்லு வலியா இருக்கு. அதுவும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அத்தை. அதனாலதான் என்னால யாரையுமே கூப்பிட. சரி, எல்லாரும் தயாராயிட்டீங்கல்ல? வாங்க போலாம், நேரம் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷத்தை, இன்னும் எல்லாரும் ரெடியாகி வரல. நம்ம சவிதா இன்னும் ரெடியாகி வரலையா அத்தை? அது வந்தத சவிதா ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போலாம். இல்ல சந்தியானி, இங்க நிறைய துணி இருக்கு,
பாத்திரம் கழுவணும், வீடு துடைக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு அண்ணி. நீங்க எல்லாரும் போங்க, நான் இந்த வேலையெல்லாம் செய்றேன். பரவாயில்ல விடு சந்தியா. பெத்த பொண்ணை என்ன குத்தி காட்டி பேசுறத கேட்க எனக்கு இஷ்டம் இல்ல. வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வரட்டும். அதுவும் இல்லாம ஒரு நல்ல காரியத்தை யார் வந்தாலும் வரலனாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். வாங்க போலாம். ஒரு வாங்க. நிமிஷம் அத்தை. சவிதா, நம்ம மொத்த குடும்பத்துக்கும் இது ரொம்ப முக்கியமான நேரம் இல்லையா? அதுவும் நீ இல்லாம நம்ம குடும்பத்துல எந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு சொல்ல? இந்த வேலையில எப்போ இருக்கிறது தானே? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீ இந்த பூஜையில கலந்துக்கிறது தான் சரியா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்பவும் அடிக்கடி நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்காது சவிதா. இன்னும் சொல்ல போனா 11 மாசம் ட்ரைனிங்காக நான் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்ல. எனக்கு இந்த நேரம் ரொம்பவே முக்கியமான நேரம் சவிதா. என்னோட ஆசை என்னன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா மொத்த குடும்பமா இருக்கணும்னு. இங்க பாரு, நான் வீட்டை விட்டு போற நேரத்துல எனக்காக இதை கூட நீ பண்ண மாட்டியா? இந்த பூஜையில மட்டும் நீ கலந்துக்கலனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே நீ வந்தனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ப்ளீஸ் வா, வந்து பூஜையில கலந்துக்கோ. ப்ளீஸ் சவிதா. ஏன் இந்த பிரீத்தி இப்படி எல்லாம் பண்றாளோ? நம்ம வீட்டோட வழக்கம் என்ன? யாரு எந்த கடையை திறந்தாலும் நம்ம குடும்பத்து பேர்ல தானே அந்த கடை இருக்கணும். எல்லாரும் மாமா பேர்ல தான் வச்சிருக்கோம். நீ மட்டும் என்ன பிரீத்தி இப்படி எல்லாம் பண்ற? வித்தியாசமா உன்னோட பொண்ணோட பேரை வச்சிருக்க. என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க சொல்ற பேச்சு தானே நீ கேப்ப. நீங்களே பாருங்க அத்தை, இந்த வீட்டோட சட்ட திட்டம் எல்லாத்தையும் மீறிட்டா இவ.